இஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு கூட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராணி சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப். அதுவும் பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸில் நம்ம வந்து பண்ண போகிறோங்க. ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வாட்டி வந்து 6 மினிட்ஸில் பண்ண போகிறோம். எப்படா 6 மினிட்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நான் சக்கரவர்த்தி அல்லவா. ஓகே, இப்போ நம்ம வேகமாக கேம் ஆரம்பிச்சிடலாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 மினிட்ஸ்க்குள்ளேயே எஸ்கேப் ஆகிருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் வந்து இது ஓல்டு கிராணி பிளேயர்ஸ்க்குலாம் அந்த ட்ரிக் வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக விளாட்றவங்களுக்கு இந்த ட்ரிக் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியலன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ன ட்ரிக் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகேவா? மறக்காமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ என்னடா ட்ரிக் அப்படின்னு பார்க்காதீங்க. அதனால் இவனுங்களை வேறு கூப்பிடணும், இவங்க வேறு ரொம்ப லேட் பண்ணுறாங்களே. அப்புறமா கைஸ், நம்ம வந்து 2K சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அவர் சேனல். மீண்டும் மீண்டும் நம்ம வீடியோ போட்டே இருப்போம். அதனால் மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்பா கிராணி வந்துச்சு. இந்த மொட்டையாக இருக்கானேடா சகுனி, இன்னும் ஆளை காணுங்க. சரி, அவன் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அலாரம் சவுண்டு கேட்குது. சரி, என்ன பண்ண, அவனுக்கும் வயசாகிடுச்சு, அவன் தூங்க தான் செய்யணும். நம்ம என்ன டக்குன்னு அவன் இங்கே தான் இருக்கானான்னு பார்த்துக்கலாம். அட பாவி, இவங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் லைட்டாக அப்படியே போய் டக்குன்னு அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துடலான்னு பார்த்தா பயக்குள்ளே இருந்துச்சிட்டான். அதுக்குள்ளேயும் ஐயோ, இப்போ இங்கே போட்கி இருக்குது, வேறு இங்கே அட பாயில் க்ரோபார் இருக்குன்னு நினச்சேங்க. இல்லைங்க. ஸோ இப்போ இங்கே என்னடா இருக்குது, இங்கே எதுங்க பார்ப்போம். இங்கே எதுங்க வெப்பன் கீங்க ஸ்பூடு. இன்றைக்கி நமக்கு சரியான ஜாக்பாட் அடிச்சிருக்கு போல. இல்லை, நீ வேறு தொண்டை கட்டிக்கிச்சுங்க, பேசுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு சவுண்ட் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம இந்த டோர் வழியாக கீழே போயிடுவோம். ஏன்னா மொட்டையை வந்து நீ பார்த்துட்டான், அவன் கண்டிப்பாக மேலே தான் வருவான். இப்போ கிராணின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நம்மளை கண்டிப்பாக திருப்பியும் படுத்துட்டியான். டேய் சரி விடுங்க, நம்ம வந்து வெப்பன் எடுத்து இவனை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா சாவி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எடுக்கிறதுல இவன் ஏஞ்சிட்டான்னு ஏஞ்சி ஆஹா அப்படின்னு அடிச்சிருவான். அப்புறமா சோழி முடிஞ்சிடும். ஓகே, இப்போ போட்டு ஐயோ ஏங்க விசாரிச்சு அடோ அப்போ அடே ஐயோ ஏங்க கரெக்டாக ஏன் பண்ணேங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஏஞ்சிட்டான்டா. ஐயே இவனால் 2 புல்லட் வேஸ்ட்டுங்க. கிராணி வர்றதுக்குள்ளே டக்குன்னு நம்ம வந்து இந்த ஒரு கீயை தூக்கிடலாம். ஐயோ, இவன் வேறு கவுந்துருக்காங்க. அது வேறு கரெக்டாக வந்து பின்னாடி தான் அடிக்கும். ஃபஸ்ட் நம்ம எங்கே இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே இல்லை, ரைட்டு போடி ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. எங்க நான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினச்சிங்க. கொஞ்சம் கீழே போயிருந்தால் நான் அடி வாங்கியிருப்பேன். ஓகே, டே கீ கொடுத்துட்டு போடா. கீ அப்பா நல்ல காலங்க, கீ கொடுத்துட்டு போயிட்டான். இல்லைன்னா கீ எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ வந்து நம்ம ட்ரிக்கு பண்ணால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான பகுதி. இதை தான் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். என்னென்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து இந்த கீழே உள்ள ஜாடி வந்து நமக்கு ரொம்ப தேவை. இந்த ஜாடியை ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கணும். கீழே போட்டு நீங்கள் இந்த மாதிரி மேலே ஏறிட்டு திருப்பி ஜாடி எடுத்துக்கணும். அப்புறமா இந்த மாதிரி சேரில் ஏறி அப்புறம் பொறுமையாக ஜாடி இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இந்த ட்ரிக் எனக்கு வந்து திருப்பி பார்க்கணும் அப்படின்னா நான் அந்த வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து ஷார்ட்ஸ் வந்திருக்கும். அந்த ஷார்ட்ஸில் நான் வந்து உங்களுக்கு பொறுமையாகவே சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து சேலஞ்ச் அப்படிங்கிறனால நான் வேகமாக பண்ணியிருப்பேங்க. ஓகேவா? அதனால் எனக்கு வந்து இந்த ட்ரிக் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் ப்ரோ அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம கேஸோலின் கிடச்சிருக்கு, ஹெலிகாப்டர் மேனுவலும் கிடச்சிருச்சு. இன்னும் கீ மட்டும் வேணுங்க, கிடச்சா போயிடலாம். நான் கூட ஹெலிகாப்டர் கீயோன்னு நினச்சேங்க. அப்பா டோர் லாக் போய் கொடுத்துருக்கானுங்க. என்னடா இது ஸ்பார்க் பிளக் இருக்குது. இங்கே டக் டேப் வேணுங்க. ஐயோ, அது வேறு ஒன்று இருக்கோ. ஸோ எத்தனை பொருள்ரா கண்டுபிடிக்க. இங்கே கட்டிங் பிளேட் இருக்குது. இங்கே மேலெலாம் தெரியாச்சுங்க. க்ரோபார் வேணும் நமக்கு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கன் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கண்டிப்பாக அவனுங்க முழிச்சிருப்பானுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் 4 மினிட்ஸ் இருக்கிறப்ப சுட்டேன்னா இப்போ 3 மினிட்ஸ் என்னமோ ஆயிடுச்சு. அதனால் நம்ம டக்குன்னு வேறு போகணுங்க. கன்னை ரீலோட் பண்ணி மேலே போட்டுட்டு டக்குன்னு நம்ம இந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் க்ரோபார் மேலே இருந்துச்சுன்னு வைங்களேன், க்ரோபாரும் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கே. க்ரோபாரும் டக் டேப்பும் மேலே இருந்தாலும் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஷார்ட் கன் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம்.
இப்போ டக்குன்னு மேலே வேறு போகணுங்க. இவங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஐயோ எப்படி நான் இப்போ தப்பிக்க போகிறேனோ. இங்கே சேஃப்டி இருக்குது. டக்குன்னு நம்ம மேலே போயிட்டு இங்கே குரோபார் கண்டிப்பாக இருக்கும். பாவிகளா, குரோபார் இருக்குன்னு நம்பிக்கையோடு வந்தேன்டா. போட் கீழே போய் கொடுத்துருக்கானுங்க. சரி, அப்புறமா கைஸ் நம்ம போட் எஸ்கேப் சேலஞ்சு வந்து இதே 6 மினிட்ஸில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்புறமா இந்த வீடியோ வந்து எப்போ வந்து ஒரு 100 லைக்ஸ் அடிக்கிறோம் நான் வந்து அப்போ வந்து போட் எஸ்கேப் சேலஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பிளானிங் போட்டிருக்கேங்க. நான் இப்போதைக்கு சொல்லலை, சொன்னேன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஸ்லாம் போயிடும். ஆனால் ஒரு பிளானிங்கோடு போயிட்டுருக்கேன். கரெக்டாக கிராணி வந்துருச்சு. போடு அடுத்து கிராண்ட்பாங்க. ஏய் மொட்டையா டேய், சகுனி 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 ராஜ் சகுனி சகுனி அங்கே வந்து வந்துட்டான் பாரா. மண்டையில் போடு, நெஞ்சிலே வாங்கணும்டா. ஹெட்ஷாட் மிஸ் ஆயிடுச்சே. விடுங்க, நமக்கு வேறு இன்னும் டைம் கம்மியாக இருக்குங்க. குரோபாரை வேறு இவனுங்க எங்கே வச்சுருப்பானுங்கன்னு தெரில. கண்டிப்பாக டக் டைப் நம்ம டக் டைப் கண்டுபிடிச்சிட்டோம். குரோபார் இருந்தால் தான் நம்மளால் ஹெலிகாப்டருக்கு எடுக்க முடியும். ஏன்னா அது இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். ஐயோ, குரோபார் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க. அந்த சைல்டு இருக்கிற இடத்துல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளேயும் இருக்கிற இந்த டைமில் கேஸ் சிலிண்டரை மட்டும் மேலே போட்டுடலாம். அந்த ஒன்று கிடச்சா போதுங்க, எஸ்கேப்புங்க. ஷோ என்னங்க இவ்வளோ டைம் ஆகிடுதுங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம விரிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கன் எடுத்து அந்த சைல்டை போட்டுருவோம். ஐயோ, இப்போ எனக்கு கன்று வேணுமே. ஆஹா, அது வேறு எங்கே வச்சேன்? இவங்க கன்னை எங்கேயோ போட்டேங்க. ஐயோ, சுட்டுட்டு எங்கே போட்டேன்? ஐயோ என்னங்க இது? இந்த இருக்குது. ரைட், ஓகே. நம்ம அதுக்கு முன்னாடி டக்குன்னு போய் மேலேருந்து விரிஞ்சு எடுத்து வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பண்ணி விட்ருவாங்க. இந்த மித்த ஒர்க்கெல்லாம் பண்ணி விட்றலாம். இந்த டக் டேப் போடுறது, பெட்ரோல் ஊற்றுறது. ஏன்னா கன்ஃபார்ம் குரோபார் வந்து அங்கே தான் இருக்கும். இல்லை குரோபார் இருக்கணும், இல்லை ஹெலிகாப்டருக்கு இருக்கணும். 2ல் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அது இருந்தால் ஓகே. அதனால் இப்போ நம்ம எல்லா பொருளையும் கிட்ட போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா சப்போஸ் இப்போ லாஸ்ட் 30 செகண்ட்ஸில் நமக்கு ஹெலிகாப்டருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு போகணும். நம்ம இந்த ரூமில் செக் பண்ணணுமா என்ன? ஒரு செக் பண்ணிக்குவோம். இந்த ரூமில் ஹெலிகாப்டர் இருக்கீங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ரைட்டு, நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுங்க. நான் கூட குரோபார் எடுத்து நிறைய வேலை பார்க்கணுன்னு நினச்சேன். நம்ம டக்குன்னு வேகமாக போயிட்டு 1 நிமிஷம் வர முடிய போதே. அதனால் நம்ம வேகமாக போய் இதை இங்கே போட்டுட்டு அப்புறமா கேஸோலின் ஃபில் பண்ணி பெட்ரோல் ஃபில் பண்ணி அப்போ அவ்வளோ வேலை. இது நான் வந்து நார்மல் மோடில் பண்ணியிருந்தேன்னு வைங்கழிச்சி, நார்மலாக எல்லாம் அந்த ஃபோட்டோ பீஸ்லாம் கிளாஸ் யூஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தேன்னா நான் இப்போ தான் இந்த ரூம்குள்ளே வந்திருப்பேங்க. ஏன்னா அது கொஞ்சம் டிப்பிக்கலான வேலை. அதுக்கு வந்து ப்ரோ பிளேயராக தான் விளாட முடியும். நம்ம வந்து பிளேயர் தான், ஓகேவா? ப்ரோ பிளேயர் அந்தளவுக்கு நான் வந்து ஆட மாட்டேன். ஆனால் சில ட்ரிக்ஸ்லாம் பண்ணுவேங்க. இப்போ நம்ம டக்குன்னு இந்த டக் டேப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாவியை எடுத்து ஆன் பண்ணத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாருங்கள். அதாவது பாவிங்களா. ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்சு முடிச்சாச்சு. நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா 36 செகண்ட்ஸ் மீதி இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து 100 லைக்ஸ் அடிச்சது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக போட் எஸ்கேப் பண்ணுறேங்க. அதனால் மறக்காமல் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஓகே, நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ATG.